ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட. நம்ம நல்லா படிச்சிட மாட்டோமா, நம்ம நல்லா படிச்சு நம்ம ஃபேமிலி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் நிறைய பசங்க பல கனவுகளோட படிச்சுட்டு வராங்க. அப்படிதான் கேரளா வந்து தமிழ்நாட்டுக்கு படிக்க வந்தவங்க இந்த ஆன்சிஜி. இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை. தான் படிக்கிற காலேஜோட 3வது மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ பேச போறது இதை பத்தி தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி வீடியோ இன்ட்ரெஸ்டிங் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது யூடியூப் அல்காரிதம் கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி கொண்டு வந்து கொடுக்கும்போது அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்க முடியும், நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கையோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருவனந்தபுரத்தில் இருக்க நெய்யாற்றின் கரையை சேர்ந்தவங்க தான் இந்த ஆன்சிஜி. இவங்க வயசுன்னு பார்த்தீங்கன்னா 21. இந்தியாவிலே அதிகமாக நர்சிங் படிக்கிறவங்களும் அதிகமாக நர்சிங் படிச்சுட்டு வேலை செய்யறவங்க இருக்கிற ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். அப்படிப்பட்ட ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு காலேஜில் சீட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க கருங்கல் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்க பெத்தல்ஹாம் காலேஜ் ஆஃப் நர்சிங் அப்படின்ற ஒரு காலேஜில் 3rd இயர் நர்சிங் படிச்சுட்டு வராங்க. இந்த ஆன்சிஜி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்ததுனால அந்த காலேஜோட ஹாஸ்டல்லே தங்குறாங்க. வெளியே தனியாக வீடு இருக்காம அந்த ஹாஸ்டல்லே தங்கி அங்கேயே ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க. ஆன்சிஜி அந்த காலேஜோட ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு பே பண்ணுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீயாலாம் ஸ்டே பண்ணல, காசு கொடுத்து தான் ஸ்டே பண்ணுறாங்க. அப்படி நம்ம காசு கொடுத்து ஸ்டே பண்ணுற அந்த ஹாஸ்டலில் ஃபுட்டு எப்படி இருக்கணும்? தரமாக இருக்குமா இல்லையா? ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரி நம்ம சும்மா ஒன்று ஸ்டே பண்ணி காசு கொடுத்து ஸ்டே பண்ணுறோம். அப்படி காசு கொடுத்து ஸ்டே பண்ணுற ஹாஸ்டலில் சாப்பாடு வந்து ஒரு தரமாக இருக்கணுமா இல்லையா? ஆனால் அந்த ஹாஸ்டலில் அப்படி இல்லை. இது சம்மந்தமாக ஹாஸ்டல் இருக்க எல்லா பசங்களும் அந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலேஜ் வந்து இது சம்மந்தமாக எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. எப்பயும் போல தான் அந்த ஃபுட்டு இருக்குது. ஸோ இதனால் அந்த ஆன்சிஜி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கூட ஸ்டே பண்ணுற எல்லா பசங்களையும் ஒன்றா சேர்த்து அந்த ஹாஸ்டல் வெளியே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இதனால கோபமான அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொடெஸ்ட் பண்ண எல்லா பசங்களையும் கூப்பிட்டு நீங்கள் இப்படியே ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், இந்த காலேஜ் விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இதனால பயந்து போன அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு போகிறாங்க. இதெல்லாம் காரணம் ஆன்சி தான் அப்படின்னு நினச்சி அந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட்டு ஆன்சிஜியை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால ஆன்சிஜிக்கு அங்கே இருக்க பிடிக்கல, அந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண பிடிக்கல. அதனால என்ன பண்ணாங்க, அந்த ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணிட்டு ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்து தனியாக ஒரு வீடை பார்த்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு வராங்க. ஆன்சிஜி என்னதான் அந்த ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டு வெளியே போய் ஸ்டே பண்ணி ரூம் எடுத்து தங்கி படிச்சாலும் அவன் மேலே இருக்கிற கோவம் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை, கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் காலேஜில் எதனா ஒரு தப்பு நடந்ததுன்னா அந்த தப்பை ஆன்சிஜி தான் பண்ணியிருப்பா, அவள் தான் பண்ணிடுவா, வேற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கத்தான் அவள் தான் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு தப்புனாலும் அது ஆன்சி தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த காலேஜில் இன்னொரு ரூல்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் எந்த ஒரு பசங்களும் கேம்பஸ்க்குள்ள மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஆனால் அதையும் மீறி ஆன்சிஜி வந்து யூஸ் பண்ணிட்டு தான் சொல்லப்படுது. இப்போ ஆன்சிஜி அந்த கேம்பஸில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதா சொல்லி அவர் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க, திட்டுறாங்க. உங்களுக்கு தெரியல இந்த காலேஜில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியல, எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எதுக்கு தான் அவதான் டார்கெட் பண்ணுறாங்க, எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அவதான் பண்ணி டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதா சொல்லி இன்னும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ஆன்சிஜி ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிருக்கான், ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எவ்வளோதான் அந்த பொண்ணும் தாங்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி அந்த காலேஜோட 3ஆம் மாடியிலிருந்து கீழே குதிச்சிருக்காங்க. அப்படி கீழே குதிக்கும் போது உடனே உயிர் போகல, உடம்புல அங்கங்கே ஃப்ராக்சர் ஆகுது. உடனே இதை பார்த்து பதறி அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கூட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த ட்ரீட்மெண்ட் பலன் நிற்கல. அன்றைக்கி ஒரு நாள் இறந்து போகிறாங்க அவங்க. ஆன்சிஜி இப்படி சூசைட் பண்ண ட்ரை பண்ணதை பற்றி அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆன்சிஜி வந்து 3வது மாடியிலலாம் குதிக்கல, அவள் சூசைட் பண்ணலாம் ட்ரை பண்ணல, அவள் படி இறங்கும்போது தவறி கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் அவளோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவள் தவறிலாம் கீழே இல்லை, இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் பண்ணுற டார்ச்சர்லாம் தாங்க முடியாமல், கொடுமைகள்லாம் தாங்க முடியாமல் சூசைட் தான் ட்ரை பண்ணியிருக்கா, அதனால தான் அங்கே 3வது மாடியிலேருந்து குதிச்சிருக்கா. இல்லை அது எப்படிங்க 3வது மாடியிலேருந்து தவறி கீழே விழ முடியும்? படி எங்கே இருக்குது, பால்கனி எங்கே இருக்குது, எப்படி தவறி விழ முடியும்? சூசைட் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் சொல்கிறாங்க. இப்போ ஆன்சிஜி இறந்து போனதுனால அந்த கேஸை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக போலீஸ் வருவாங்க இல்லையா? ஸோ அப்படி போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த போலீஸ் கூட ஆர்டிபிஓ ஆஃபீஸர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சிஜியோட ஃபேமிலி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்க்கும் அந்த காலேஜுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது,
அதனால போலீஸ் வந்து அந்த காலேஜில் சப்போர்ட் பண்ணும், என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கேஸை சரியாக விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. ஸோ அதனால போலீஸ் வந்து விசாரிக்கும் போது அவங்க கூட ஆர்டிஓ ஆஃபீஸரோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக குளச்சல் அப்படின்ற ஊர்ல இருந்து சில போலீஸ் ஆஃபீஸர் வந்து அங்கே போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே இருக்க அந்த ஊர் மக்களும் அந்த ஃபேமிலி வந்து அந்த போலீஸ்காரன் தடுத்து நிறுத்துறாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸர் வந்தால் தான் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆன்சிஜியோட பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 17ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் இந்த ஃபேமிலி வந்து கருங்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்தாங்க, அங்கேயே தான் இருந்தாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸர் வந்தால் தான் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆஃபீஸர் நாளைக்கு வருவார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நம்பி இவங்க கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளச்சல் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் மட்டும் வந்திருக்காங்க, ஆர்டிஓ ஆஃபீஸர் வரல. ஸோ அதனால நாங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம், வண்டி நான் உள்ள விடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு. இந்த தற்கொலையில நிறைய மர்மங்கள் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுன்னா வெளியே வரணும். இது மாதிரி இன்னொரு சம்பவம் இந்த காலேஜில் நடக்கக்கூடாது. அதுக்காகவாவது ஆன்சிஜிக்கு என்ன நடந்துச்சு போலீஸ் கண்டுபிடிக்கணும், போலீஸ் கண்டுபிடிச்ச ஒரு உண்மையான ஒரு நியூஸை வெளிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சிஜியோட ஃபேமிலி சொல்றாங்க. இப்போ அது சம்பந்தமா இந்த தற்கொலை சம்பந்தமா அந்த காலேஜோட பிரின்சிபல் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்டிகேஷன் முடிவு என்ன ஆகுது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மக்களே நீங்க சொல்லுங்க, நாங்கள் காசு கொடுத்து தங்குறோம், சும்மாலாம் தங்கலை, நாங்கள் காசு கொடுத்து தங்குறோம், அதனால எங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு தப்பா? இதுக்காக ஒரு பொண்ணு கூட பார்க்காம இப்படி கொடுமை பண்ணலாமா, இப்படி டார்ச்சர் பண்ணலாமா? இன்னைக்கு அந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க, ஒரு உயிர் போயிருச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்க. நம்ம வேற ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.